இந்த மகிமை நம்முடைய ஆவியில இருக்கிறது. அது நிறைய 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 மகிமையின் அளவு கூட கூட, மகிமையின் பிரசன்னம் கூட 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 என்ன சம்பவிக்குது? பெருக்கம் தானாக உண்டாகும். நான் சொல்றேன், ஆரோன் பயந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். கிட்ட போக முடியல, மோசே கிட்ட பேச முடியல. என்ன நடந்தது? மோசே என்ன பண்ணார்னா, அதுக்கு பின்பது அந்த 34ஆம் அதிகாரத்துல மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டு என்ன பண்ணாராம்? வந்து நின்று பேசினார். எப்பொழுதெல்லாம் வெளியே வந்தாரோ அப்பொழுது முகத்தை மூடிப்பாரு. எப்பொழுதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் போனாரோ அப்பொழுது முகத்தை திறப்பார். பைபிள் அப்படிதான் அந்த 34ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, மோசே உள்ள போகும்போது முகத்தை திரை எடுத்துக்கொண்டு போவார். 34ஆம் அதிகாரத்தில் இருக்குது இல்லையா? கடைசியில மோசே அவர்களோடு பேச முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உள்ள போகும் பொழுது என்ன பண்ணுவார்? சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு, கர்த்தருடைய சந்நிதியில் பேசும்படிக்கு பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். ஆமா, உள்ள போனா முக்காடு போடாம இருப்பார் கர்த்தருடைய சன்னிதானத்துல. ஆனா வெளியே வந்த பிறகு என்ன நடக்கும்னா, முக்காடு போட்டணும். ஏன்னா இந்த மகிமை அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, பயம். ஆனா கடைசி வரை இந்த மகிமை அப்படி இல்லை. மோசே மரிக்க வரை முக்காடு போட்டுல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நான் மரிக்க வரை தேவனுடைய மகிமை நமக்குள் எப்பொழுதும் வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா.